வணக்கம். வேர்ல்ட் என்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலிய விமான நிலையம் மீது ஹவுதி இயக்கம் ஏவுகணை தாக்குதல். உலக தலைவர்களின் உயிர்களுக்கு ரஷ்யாவில் உத்தரவாதம் இல்லை. ஹவுதி ஏவுகணை தாக்குதலால் திசை திருப்பப்பட்ட ஏர் இந்தியா விமானம். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் காலிஸ்தான் இயக்கம் உள்ளதா? புதிய சந்தேகம். போர் சூழ்நிலையில் வெளியான பாகிஸ்தான் ஆயுத ரகசியம். அமெரிக்காவில் விமான விபத்து, வீடுகளின் மேல் வீழ்ந்த விமானம். இனி விரிவான செய்திகள். இஸ்ரேலின் முக்கிய சர்வதேச விமான நிலையமான பென்கூரியன் விமான நிலையம் மீது ஏமனிலிருந்து ஹவுதி இயக்கம் தாக்குதல் நடத்தினார்கள். ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலின் பென்கூரியன் விமான நிலையம் அருகே விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. தாக்குதலை தொடர்ந்து விமான நிலையத்தில் சேவைகள் நிறுத்தப்பட்டன. இஸ்ரேலிய ஊடக நிறுவனமான ஹயோம் பகிர்ந்துள்ள காணொலியில் ஏவுகணை தரையிறங்கிய இடத்தில் ஒரு பெரிய பள்ளம் உள்ளது. மேலும் பயணிகள் முனையத்திலிருந்து புகை எழுவதை காட்டும் காணொலிகளும் வெளியாகியுள்ளன. தாக்குதலை தொடர்ந்து டெல் அவீவ் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் இயக்கப்பட்டன. கடந்த சில நாட்களில் இஸ்ரேல் மீது ஹவுதிகள் நடத்தும் 4வது ஏவுகணை தாக்குதல் இது என்று தகவல் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி ஏவுகணை விமான நிலையத்திற்குள் உள்ளே ஓடுதளம் அருகே இருந்த சாலையில் விழுந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 7 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் பென்கூரியன் விமான நிலைய தாக்குதலுக்கு பதிலடியாக ஹவுதி இயக்கம் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறிய போது, ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து தொடர்ந்து செயற்பட்டு வருவோம். ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுத்துள்ளோம். அவர்களுக்கு எதிராக எதிர்காலத்திலும் செயற்படுவோம். இந்த முறை ஒரு தாக்குதல் நடத்திவிட்டு நிறுத்தப் போவதில்லை. ஹவுதி இயக்கம் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்படும் என்றார். 2ஆம் உலக போரில் சோவியத் யூனியன் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் வெற்றியின் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் விதத்தில் இந்த மாதம் ரஷ்யாவில் வெற்றி அணிவகுப்பு நடைபெற உள்ளது. இந்த வெற்றி அணிவகுப்புக்கு இந்திய பிரதமர் மோடி உட்பட பல்வேறு உலக தலைவர்கள் அழைக்கப்பட்டனர். வெளிநாட்டு தலைவர்கள் ரஷ்யா செல்லும் நேரத்தில் போர் நிறுத்தத்தை ஏற்குமாறு உக்ரைன் வலியுறுத்தப்பட்டது. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் போர் நிறுத்த கோரிக்கையை நிராகரித்துள்ளார். ரஷ்யாவின் அழைப்பின் பேரில் வரும் 9ஆம் தேதி ரெட் சதுக்க அணிவகுப்பை காண வரும் வெளிநாட்டு தலைவர்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். வெளிநாட்டு தலைவர்களுக்கு ஜெலன்ஸ்கி வெளியிட்ட அறிவிப்பில், ரஷ்ய பிரதேசத்தில் நிகழும் நிகழ்வுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. ரஷ்யர்கள் உங்களை பாதுகாப்பார்கள். நாங்கள் உங்களுக்கு எந்த உத்தரவாதமும் அளிக்கவில்லை என்று ஜெலன்ஸ்கி கூறினார். இதற்கிடையில் உக்ரைனில் ரஷ்ய ஆளற்ற விமானம் மற்றும் ஆளற்ற விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 47 பேர் காயமடைந்தனர். உக்ரைனின் 2வது பெரிய நகரமான கார்கிவின் 14 பகுதிகளில் நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதலில் கட்டிடங்கள், பொது உள்கட்டமைப்பு மற்றும் வாகனங்கள் சேதமடைந்தன. உக்ரைன் அமெரிக்காவுடன் கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் இந்த தாக்குதல் நடந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தலைநகர் டெல்லியிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவ் நகருக்கு நேற்று ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டு சென்றது. ஜோர்டான் வான்பரப்பிலிருந்து இஸ்ரேல் வான்பரப்புக்குள் ஏர் இந்தியா விமானம் செல்லவிருந்தது. அப்போது டெல் அவீவின் விமான நிலையத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. அதையடுத்து டெல் அவீவ் நகரில் தரையிறங்க தயாரான ஏர் இந்தியா விமானம் உடனடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபிக்கு திருப்பிவிடப்பட்டது. மேலும் டெல் அவீவ் டெல்லி இடையேயான விமான சேவை இன்று ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. அதேவேளை இஸ்ரேல் விமான நிலையத்தை குறிவைத்து ஏவப்பட்ட ஏவுகணை விமான நிலையம் அருகே உள்ள சாலையில் வீழ்ந்துள்ளது. இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி இந்த ஏவுகணை சாலையில் வீழ்ந்துள்ளது. 8 பேர் இந்த சம்பவத்தில் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் காலிஸ்தான் இயக்கம் இருக்கலாமா என்ற கோணத்திலும் இந்திய உளவுத்துறை விசாரணை நடத்துகின்றன. பாகிஸ்தானைச் சேர்ந்த காலிஸ்தான் இயக்க செயற்பாட்டாளர் ஹர்வீந்தர் சிங் என்கின்ற ரிண்டாவுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது. பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர் தொய்பாவின் ஆதரவு இயக்கம் அமைப்பான TRF முதலில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு தானாகவே முன்வந்து பொறுப்பேற்றது. பின்னர் அவர்கள் அது தங்கள் அல்ல என்று அறிவித்தனர். பின்னர் விசாரணையில் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது ஆகிய பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுடன்
பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தான் உளவுத்துறை, ISI இணைந்து தீவிரவாத தாக்குதலை நடத்தியது என்ற கோணத்தில் கூறப்பட்டது. படுகொலையின் பின்னணியில் உள்ள தீவிரவாதி பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு படையின் முன்னாள் பாரா கமாண்டோ என உறுதி செய்யப்பட்டது. பல இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சோதனையில் மொபைல் போன்கள், டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் ஆவணங்கள் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதுவரை தாக்குதல் நடத்தியது யார் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்தியாவுடன் யுத்தம் ஏற்படலாம் என்ற சூழ்நிலையில் பாகிஸ்தானில் ஆயுதம் தட்டுப்பாடு உள்ள தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ஏற்கனவே கடுமையான நிதி பற்றாக்குறையால் தவிக்கிறது. எந்த ஆட்சியும் முழு ஆட்சி காலத்தை நிறைவு செய்ததில்லை. அடிக்கடி இராணுவ புரட்சிகள் வெடிக்கின்றன. பதவிக்கு வருவோர் இருக்கும் சொத்தை அபகரித்து செல்கின்றனர். இதனால் ஆயுள் காலத்தில் பல நாட்கள் சிறைவாசம் அனுபவிக்கும் நிலை உள்ளது. தற்போது இந்தியாவுடன் போருக்கு தயாராகியுள்ள பாகிஸ்தான் பீரங்கி வெடிபொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. ரஷ்யா உக்ரைன் போரில் பாகிஸ்தான் எந்த நாட்டுடன் அணி சேரவில்லை. எனினும் உக்ரைன் நாட்டுடன் ஆயுத ஒப்பந்தம் செய்து தனது போர் தளவாட இருப்புகளை ஒட்டுமொத்தமாக காலி செய்தது. பாகிஸ்தான் வெடிமருந்து தொழிற்சாலைகளில் அதிநவீன வசதிகள் இல்லை. பெரிய அளவில் இருப்பு இல்லை. வைக்கும் திறனும் இல்லை. காலாவதியான உற்பத்தி பொருட்களால் வெடிமருந்து தயாரிப்பும் தேவைக்கு ஏற்ப இல்லை. இதனால் வெடிமருந்து இருப்பு 4 நாட்கள் கூட தாக்கு பிடிக்காது. பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி படைகளை அதிகம் சார்ந்துள்ளது. அமெரிக்காவில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானம் ஒன்று கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. RV-10 வகை சிறிய விமானம் ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியது. குறித்த விபத்து சம்பவம் நேற்று லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வடமேற்கே 50 மைல்கள் தொலைவில் உள்ள சிமிவேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த குடியிருப்பு பகுதியில் வீழ்ந்து நொறுங்கி தீப்பிடித்துள்ளது. இந்த விபத்தில் விமானி உயிரிழந்த நிலையில் 2 வீடுகள் தீக்கரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு படை துருப்புக்கள் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் விமானம் வீழ்ந்த வீடுகளில் இருந்த பொதுமக்களை உடனடியாக வெளியேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த விபத்திற்கான காரணம் தெரியவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.